கர்ப்ப காலகட்டத்தில் மகா கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கிறதுலேயே கடுமையான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் தான். கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் சஷ்டி விரதம் இருக்க தேவையே இல்லை. உங்களுக்கு அடுத்து பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அவங்களும் சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகனை வழிபாடு செய்யுங்க. அன்றைய நாட்கள் எல்லாம் 6 நாட்கள் திருக்கல்யாணம், 7 நாட்களும் வழிபாடு செய்யுங்க. மற்ற வழிபாட்டு முறையில் முருகனை வழிபடுங்க. ஆனால் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தவிர்க்கலாம். அதே மாதிரி நோயில் இருக்கக்கூடியவர்கள், இது வரைக்கும் நோயில் இருக்கிற ஏதாவது தீராத நோய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களும் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா சஷ்டி விரதம் இருக்க தேவையில்லை. முருகனை மனதாரை நினைத்தாலே போதும். ஏன்னா விரதம் அப்படின்னு சொன்னாலே எதை நம்மால் கட்டி காக்க முடியுமோ அதுதான் விரதம். இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் முருகனை மனசார வேண்டுங்க, அதுவே போதும். அதுக்கப்புறம் இந்த விரத நாட்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா அதிகமாக தண்ணீர் குடி. ஏன்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலையில் இந்த விரதம் இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக தண்ணீர் குடிக்கணும். அதிகமான தண்ணீர் குடிக்கணும்.